ஹாய் வெல்கம் டு கிருத்திக் ஃபேஷன். வாங்க இன்றைக்கி ஃப்ரேமில் கிளாத் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபுல் ப்ளவுஸுமே ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா நம்பர் 18 ஃப்ரேம் தான் கரெக்டாக இருக்கும். நம்ம ஃப்ரேமில் எல்லா ஃப்ரேம்லேயுமே 2 ரிங் இருக்கும். அதில் ஒன்று ஃபுல் ரிங்காக இருக்கும், இன்னொன்றில் மேலே ஸ்க்ரூ டைப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸ்க்ரூ டைப்பில் இருக்கிறத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்ம கிளாத்தை டைட் பண்ணிக்கலாம், லூசன் பண்ணிக்கலாம். நம்ம ரிங்கில் ப்ளவுஸ் ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த ரிங்கை இப்படியே யூஸ் பண்ணக்கூடாது, நாடா சுற்றி தான் யூஸ் பண்ணணும். இல்லைன்னா கிளாத் நிறைய டேமேஜ் ஆகும். இதில் ஃபுல் ரிங்காக இருக்கிறது இன்னர் ரிங்கு, மேலே ஸ்க்ரூவபிள் டைப்பில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது அவுட்டர் ரிங். பிகினர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா பாப்லின் கிளாத் யூஸ் பண்ணலாம், ஆர்எல்ஸ் காட்டன் கிளாத், லைனிங் கிளாத் எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம ஃப்யூச்சரில் எல்லா கார்மெண்ட்ஸ்லையுமே ஒர்க் அவுட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இப்போது இன்னர் ரிங் இருக்கு இல்லையா, ஃபுல் ரிங்கு, அது மேலே நம்மளோட கார்மெண்ட்ஸை போட்டுக்கலாம். நம்ம எந்த பக்கம் ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அந்த சைடில் தான் நம்ம இந்த கார்மெண்ட்டை போடணும். நெக்ஸ்ட்டு அவுட்டர் ரிங் வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணிவிட்டு அதை நம்ம எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப லூசனாக இருக்கும். இப்படி இருந்தால் நம்மளால் ப்ளவுஸ் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஸோ அதனால் கையை வச்சு சைடில் மெதுவாக டைட் பண்ணணும். கார்மெண்ட்ஸ் டேமேஜ் ஆகாமல் மெதுவாக டைட் பண்ணிக்கணும். நம்ம ஃப்ரேமில் நாடாக சுற்றி வச்சுருக்கும் பொழுது நம்ம கார்மெண்ட்ஸை மேலே போடும்போது அதிகமாக ஸ்க்ரூ பண்ண தேவை இருக்காது. அதுவே கரெக்டாக ஃபிட்டான இதில் தான் இருக்கும். நம்ம நல்லா டைட் பண்ணிவிட்டு நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணும் பொழுது கிளாத்தும் சேர்த்து உள்ளே போகக்கூடாது, நீடில் மட்டும்தான் உள்ளே போயிட்டு வரணும். நெக்ஸ்ட்டு என்னென்னா, டைட் பண்ணணும் அப்படின்னா மேலே இருக்கிற கிளாத்தை தட்டி பார்த்தோம்னா சவுண்டு வரணும். அந்தளவுக்கு நம்ம இதை டைட்டாக பண்ணணும். அடுத்தது என்னென்னா, நம்ம நீடில் பஞ்ச் பண்ணும் பொழுது சவுண்டு வரணும். எந்த மாதிரினா இந்த மாதிரி சவுண்டு வரணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.